ரொம்ப அவசியமான ஒரு காலத்தின் கட்டாயமாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்று இதை நான் கருதுகின்றேன். ஏனென்றால் சுவிசேஷம் அறிவிக்கக்கூடாத ஒரு காலம் என்று வந்திருக்கிற அந்த காலத்தை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிற இந்த சமூகத்தில் இந்த படம் நிச்சயமாக மக்கள் மனதை தொடுகிற ஒரு படமாக அமைய வேண்டும் என்ற விருப்பத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப ட்ரெய்லரே ரொம்ப அருமையாக சிரமப்பட்டு அவர்கள் நன்றாக செய்திருக்கிறார்கள். இதற்கு துணை நிற்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நம்முடைய அன்புக்குரிய சகோதரர் தைரியம் அவர்கள் பேசுகிற போது ட்ரஸ்டட் என்று சொன்னார்கள். நான் சொல்கிறேன் we have tasted it. அதை மற்றவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். டெஸ்டட், ட்ரஸ்டட் அண்ட் டேஸ்டட். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வேதம் சொல்கிறது. ருசித்து பார்த்த காரணத்தினாலே தான் மேடையிலே நம்மாலே தைரியமாக அதை பற்றி ஓங்கி குரல் எழுப்பி சொல்ல முடிகிறது. இந்த செய்தி ஒவ்வொருவருக்கும் கடவுள் ஒரு வரத்தை கொடுக்கிறார். ஆனால் பல பேர் ஒழித்து வைத்துக் கொள்கிறார்கள். நாம் உண்டு, நம்ம பிள்ளை உண்டு, நம்முடைய குடும்பம் உண்டு, தேவையில்லை என்று நினைப்பவர்களும் அல்லது அச்சம் காரணமாகவும் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்கின்ற அந்த தைரியமின்மை காரணமாகவும் பலர் ஒதுங்கி கொள்கிற சூழ்நிலையை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். 25 ஆண்டு காலமாக நாடகம் தொடர்ந்து நடத்தினார்கள். ஒரு முறை நான் சென்ட் ஜார்ஜஸ் ஸ்கூலில் நடந்த ஒரு நாடகத்தில் வந்து கூட நான் அவர்களை பார்த்ததாக எனக்கு நினைவு இருக்கிறது. ரொம்ப அற்புதமாக அதை எல்லோரும் நடித்து காட்டின ஒரு அர்ப்பணிப்பு உணர்வு, ஒரு தியாக உணர்வு. ஏதாவது ஒன்றை சாதிக்க வேண்டும் என்று நினைவுக்கு போக வேண்டும் என்றால் வேற எங்கும் போக முடியாது, நினைவுக்கு தான் போக முடியும். ஆக உங்கள் பயணத்தில் நீங்கள் எடுத்திருக்கிற அந்த லட்சியத்தில் தொடர்ந்து பயணிப்பது என்பது எவ்வளவு சிரமம். அந்த திக்குவாயும் அந்த நாவமுள்ளவனாக இருக்கிற என்ன செய்வேன் என்றால் பேச வைப்பார், அற்புதங்களை காண செய்வார். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை தொடர்ந்து பலருடைய வாழ்க்கையிலே நான் பார்த்து கொண்டு அந்த வகையில் உருவப்பட்ட ஐயா அவர்கள் சிரமப்பட்டு இந்த பணியை அவர்கள் மேற்கொண்டு நாம் அத்தனை பேரும் அவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். ஆனால் இப்போது இங்கே இருந்து நம்மளிடம் இருந்து இந்திய நாட்டு மக்களுக்கும் சரி உலகமெங்கும் இருக்கக்கூடிய மக்களுக்கும் இந்த நற்செய்தி அறிவிக்கிற அந்த பணியில் எல்லாருக்கும் ஒரு பங்களிப்பு இருக்க வேண்டும். அப்படி பங்களிப்பு இருந்தால்தான் மிகப்பெரிய மகத்தான வெற்றி அவர்கள் பெற முடியும். அந்த பங்களிப்பில் உதவுகின்ற கரத்தோடு என்னுடைய பணியும் இறைவனுக்கு சித்தமானால் இருக்கும் என்பதை நான் இங்கே அன்போடு தெரிவித்துக் கொண்டு இந்த குழுவினருக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்து, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்கின்ற அந்த வசனத்தையும் அவர்களுக்கு நான் சொல்லி, விசுவாசத்தோடு துவக்கப்பட்டிருக்கிற எதுவும் தோற்று போகாது, வெற்றி பெற செய்கிற இறைவன் நம்மோடு இருக்கின்றார். உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. பிசினஸ்ல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்குகிற ஒரு நல்ல இஃப் யூ லுக் அட் த ஹிஸ்டரி இன் 18th செஞ்சுரியில இங்கிலாந்து தேசம் ஒரு மிகப்பெரிய தேசமாக மாறினதுக்கு மிகப்பெரிய காரணமே நல்ல ஆண்டவரை நேசிக்கிற மிகப்பெரிய செல்வந்தர் எழும்பினது தான். அதனால இந்த 7 மவுண்டன்ஸையும் அசைக்கிற ஆட்களை கத்தர் எழுப்ப வேண்டும். அதில் மீடியா என்ற மவுண்டன்ல ஏற்கனவே அருமையான 2 தூண்கள் ஐஸ்வின் ஐயாவும் அருமையான ஃபாதரும் பல காரியங்களை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இப்பேற்பட்ட ஒரு தரிசனம் அவர் மனதில் வந்ததுக்காக நம்ம எல்லாம் கை தட்டி, ஏன்னா அவங்க என்கிட்ட பேசுகிறப்ப ரொம்ப வருத்தமாக சில காரியங்களை சொன்னாங்க. நான் கைகூப்பி கேட்டுக்கொள்வது ஒரு பாஸ்டரா இந்த தரிசனத்தை எப்படி நம்ம மிஷினரிகளை தாங்குவதற்கு, சர்ச்சு கட்டுறதுக்கு, மற்ற ஊழியங்களுக்கு செலவு செய்ய நம்ம எப்படி தயாராக இருக்கிறோமோ அதை காட்டிலும் மிக அதிகமாக தயாராக இருக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தை நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் அநேக பாடல்களை எழுதினது உண்டு. அந்த பாடல்கள் பிரபலமான பாடல்கள் என்று நான் சொல்ல மாட்டேன், ஜனங்க சொல்றாங்க. பரலோகம் என் சொந்தமே, எந்த ஜெப வேலை, என் இன்பத்துன்ப நேரம், மகிமை மாட்சிமை நீரை, இந்த பல பாடல்கள். அதிலே ஒப்புவித்தேன் ஐயனே என்ற பாடல் ஒளிபரப்பாகும் பொழுது ஏஞ்சல் டிவிலே நான் அதை குறித்த கதையை சொல்கிறேன். அந்த கதையை கேட்ட ஒரு சகோதரி கண்ணீர் விட்டு அழுது, அன்றைக்கு தான் அவர்கள் தீர்மானம் பண்ணி இதை எழுதினவர் இவர்தானா, இவரை பார்க்க வேண்டும் என்று அந்த சகோதரி கணவனோடு என்னுடைய அலுவலகத்துக்கு வருகிறாங்க. நிறைய வெகுமதியெல்லாம் கொண்டு வர்றாங்க. அதோடு கூட கண்ணீரின் காணிக்கையும் கொண்டு வருகிறாங்க. அழுது கொண்டே வந்தாங்க. என்ன என்று கேட்டேன். அவர்கள் வேறு யாரும் இல்லை, இன்றைக்கு 70வது பிறந்த நாளை கொண்டாடும் சகோதரி, அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய ஜெயா சிஸ்டர் அவர்கள். கரங்களை தட்டி வாழ்த்துவோம். 70 ஆண்டு அல்ல, பாஸ்டர் ஜான்சன் சொன்னது போல இன்னும் நீடூழிய நாட்கள் அவர்கள் வாழ வேண்டும். பிரஜைகளுக்கெல்லாம் அதிபதியாம் இயேசு கிறிஸ்துவை சுமந்து வருகிற உங்கள் ஊழியமானது இந்த தமிழகத்திலே, தமிழ் மண்ணிலே மாத்திரமல்ல, உலகத்தின் கடைமுறை மற்றும் எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்ப்பாகி இந்த பிரஜாபதி வெளிவர வேண்டும் என்று உளமாற வாழ்த்துகிறேன்.